இன்றைய தினம் முன்னாள் தமிழகத்தினுடைய முதல்வர், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பெருமதிப்பிற்குரிய எடப்பாடியார் அவர்களை நாங்கள் சந்தித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி மதுரையில் நடத்தப்பட்ட அஇஅதிமுகவினுடைய பொன்விழா மாநாட்டில் தமிழகத்தில் சிறைகளில் வாடுகிற 36 முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியமைக்காகவும், நேற்றைய தினம் தமிழகத்துடைய சட்டமன்றத்தில் 36 ஆயுள் முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை விவாதமாக்கி அந்த கோரிக்கைக்கு வலு சேர்த்த காரணத்திற்காக வேண்டி எஸ்டிபி கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் நாங்கள் இன்றைய தினம் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களை நாங்கள் சந்தித்து எஸ்டிபி கட்சியின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நன்றியினை தமிழ் முஸ்லீம் சமூகத்தின் சார்பிலும் எஸ்டிபி கட்சியின் சார்பிலும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். கடந்த ஞாயிறு அன்று எஸ்டிபி கட்சி தமிழகத்துடைய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கட்சிகளுக்கு, குறிப்பாக அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நடைபெறவிருக்கிற 9ஆம் தேதி நடைபெறவிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் கடிதமாக எழுதினோம். எங்களது கோரிக்கையை ஏற்று இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதை விவாதமாக்கி அந்த விடுதலைக்கு வலு சேர்த்திருக்கிற காரணத்திற்காக வேண்டி நாங்கள் எங்களது நன்றியினை நாங்கள் நேரில் சந்தித்து நாங்கள் பதிவு செய்து இப்பொழுது திரும்பி இருக்கிறோம். இப்போ இந்த கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தைக்கான அடிப்படையா எடுத்துக்கலாமா இந்த சந்திப்பு வந்தது? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டோம்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. பொதுச் செயலாளரும் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்போ அது கூட்டணியில எஸ்டிபிஐ வருது அப்படின்றத எடுத்துக்கலாமா? எங்களை பொறுத்தவரை இன்றைய சந்திப்பில் நாங்கள் முதல் ஒரு கோரிக்கைக்கு நாங்கள் நன்றி தெரிவித்தோம். தமிழர்களுடைய நலனுக்காக வேண்டி, தமிழக மக்களுக்காக வேண்டி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிற அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நாங்கள் எங்களது நன்றியினை நாங்கள் தெரிவித்தோம். ஏன்னா எங்களது கோரிக்கை தான், தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு ஒரு சிறு இடத்தை கூட தந்துவிடக்கூடாது என்கிற எங்களது கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற விதத்தில் கூட்டணியை விட்டு வெளியேறி வந்ததற்காக வேண்டி நாங்கள் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்தோம். கூட்டணியை பற்றி அவங்களும் பேசலை, நாங்களும் பேசலை. இப்போ அதற்கான நேரமும் இல்லை. இப்போதைக்கு எங்களது கோரிக்கைக்கு வலு சேர்த்திருக்கிற காரணத்திற்காக வேண்டி ஒன்லி நாங்கள் நன்றி மட்டும்தான் நாங்கள் சொல்லி திரும்பி இருக்கிறோம். இந்த சந்திப்பு ஒரு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிற சந்திப்பாக இருந்தது. தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு வெளியே வருகிறது, அதுபோல் சிறைவாசிகளுடைய குரலுக்கு, அந்த விடுதலைக்கு குரல் எழுப்புகிறது என்கிற அந்த செய்தி நல்ல செய்தியாக அமைந்தது. அந்த வகையில் நாங்கள் நன்றி மட்டும்தான் நாங்கள் தெரிவித்தோம். அவர்களும் கூட்டணியை பற்றி பேசலை, நாங்களும் பேசலை. கூட்டணி தேர்தலுக்கான நேரம் இன்னும் இருக்குது. அப்படி ஒரு தேர்தல் முடிவை எடுப்பதாக இருந்தால் எஸ்டிபி கட்சி எங்களது பொதுக்குழுவை கூட்டி அந்த தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். சார், இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை திமுக அரசு சரியாக கையாளலைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சரியாக கையாள இல்லை. அதில் ஒரு இரட்டை நிலையை திமுக அரசு பின்பற்றுகிறது என்று நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் சொல்லுகிறோம். முஸ்லீம் சமூக மக்களுக்கு வாக்குறுதி அளித்து நாங்கள் வந்தால் அப்பாவி முஸ்லீம் சிறைவாசிகள் என்று சொல்லிட்டு இன்றைக்கி அவர்களுடைய விடுதலைக்கு கவர்னரை கைகாட்டுவது என்பது சரியல்ல. நாங்கள் தொடர்ந்து சொல்வது என்னவென்றால், ஒரு நிலைப்பாடு எடுங்க, முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும், கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும். அப்பாவி முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டா அங்கே எதற்காக அங்கே இரட்டை நிலை அங்கே அவசியப்படுகிறது? என்ன இதில் வந்துடும்? ஒன்றும் வராது. யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்லை. நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள், ஆளும் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் இன்றைக்கு இதை ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழகமும் அந்த குரல் எழுப்புகிறது என்பதுதான் அர்த்தம். அவர்களை நாங்கள் நேரடியாக சந்தித்து நாங்கள் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம். எனவே இதில் ஒரு சரியான நிலைப்பாடை பின்பற்ற நாங்கள் தொடர்ந்து சொல்வதைப் போல, நீங்கள் எல்லோருக்கும் விடுதலை தாருங்கள், கவர்னர் தான் அதை கையெழுத்திடணும், அதுக்கப்புறம் தான் வர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் அத்தனை பேருக்கும் 49 பேருக்கும் பரோல் தாருங்கள். மீதம் இருக்கிற 16 முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளுக்கு விடுதலைக்கான சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். என்ன தடை வரப்போகுது? மொத்த சட்டமன்றமும் ஆதரவாக இருந்திருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த வாக்குறுதிக்கு நேர் எதிராக ஒரு ஏமாற்றம் அளிக்கிற வகையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். சட்ட விதி 161 பயன்படுத்தி விடுதலை செய்யலாம்ன்ற ப்ரொவிஷன் இருக்கு. ஆனால் ஆளுநரை காரணம் காட்டுவது சரின்னு நீங்க பார்க்க இல்லை, அதுதான் நான் சொல்றேன்ல, எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசப்பட்டது போல
வழிகாட்டப்பட்டிருக்கிற 488 அரசாணையை அதற்கு எதிராக ஏதாவது செய்தாக வேண்டும். 161 ஒரு அரசு விடுதலை செய்வதாக இருந்தால் யாரும் தடுக்க முடியாது. சரி, அப்படியே ஒரு பிரச்சனை வந்து இருக்குதா? ஒன்றும் இல்லை, எல்லாரையும் நீங்கள் பரோலில் விடுங்க, வழிகாவல் இல்லாத பரோலில் விடுங்க. அவர்கள் குத்துயிரும் குலையுருமாக இருக்கிறாங்க. என்ன அவர்களுடைய அடுத்த கட்டம் என்னவென்று தெரியவில்லை. பலரும் இறந்து போய் வெளியே வருகிறார். மரணம்தான் விடுதலையா, மன்னிக்க மனமில்லையா என்று எஸ்டிபி கேட்டது. இன்றைக்கி அப்படி தான் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே அதை வந்து போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சிறுபான்மை மக்கள் கூட அதிமுக இருக்கிறது என்பதை பாஜக வெளியே வந்ததும் சரி, இப்போ இந்த விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் சரி, அது வந்து வெளிப்படையாக ஆணித்தரமாக காட்டுதல் எஸ்டிபிஐ நம்புது. அதாவது இந்த கோரிக்கைகள் எல்லாம் இருக்குல்ல, தமிழர்களுக்கு நல ஆதரவாக, அதுபோல் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக எல்லோரும் தான் வரவேற்கிறார். நாங்கள் மட்டுமில்லை, எல்லோரும் வரவேற்கிறார். மக்கள் விருப்பத்தின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற முடிவுகளுக்கு மக்கள் எப்பொழுதும் ஆதரவு தருவாங்க. இன்றைக்கு மக்கள் நலனுக்காக தமிழர்களுடைய அந்த உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று அஇஅதிமுக சொல்லியிருக்கு. நாங்களாம் சொன்னது தான், எல்லாரும் சொன்னது தான். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை தாண்டி போட்டிக்கு வேறு எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதை சரியான മുറയിൽ இப்பொழுது நிறைவேற்றி வருகிறார். ഞങ്ങൾ അപ്ലോഡ് ചെയ്യുന്ന വീഡിയോ തത്സമയം നിങ്ങൾക്ക് ലഭിക്കണമെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് ഓൾ എന്ന ബെൽ ബട്ടൺ സെലക്ട് ചെയ്യുക. ഒപ്പം ഷെയർ, ലൈക്ക്